ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் ரிட்டன்ஷன் ரூல்ஸ் வந்ததும் வந்துச்சு. எல்லாருமே வந்து அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து ரெண்டு டீமா பார்த்துட்டு இருக்கோம். பீடாக் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு வந்து ரெண்டு பயங்கரமான ஃபைனல்ல போட்டி போட்ட அந்த கலோத்கஜன் டீம் தான் நீங்க சொல்ற மாதிரி. எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் ரெண்டு டீம் பார்க்க போறோம். பீடாக் ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க, அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு எஸ்ஆர்ஹெச் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். நான் வழக்கம் போல ஸ்குவாட படிச்சிடுறேன், அப்புறம் உங்களோட அனாலிசிஸ் சொல்லுங்க. நான் இந்த கரண்ட் ஸ்குவாட சொல்றேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. அப்துல் சமத், எய்டன் மார்க்ரம், ராகுல் திரிபாதி, கிளென் பிலிப்ஸ், மயங்க் அகர்வால், கிளாசன், அன்மோல் பிரீத் சிங், உபேந்திர சிங் யாதவ், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, மார்க்கோ யான்சன், வாஷிங்டன் சுந்தர், சன்வீர் சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, வானிந்து ஹஸ்ரங்கா, பேட் கமின்ஸ், ஆகாஷ் சிங், ஷாபாஸ் அகமத், புவனேஸ்வர் குமார், ஃபாசல் ஹக் ஃபரூக்கி, ஜெயதேவ் உனத்கட், நடராஜன், உம்ரான் மாலிக், மயங்க் மார்க்கண்டே, ஜாதவத் சுப்பிரமணியன் அண்ட் விஜயகாந்த் வியாஸ்காந்த். ஸோ இப்போ இவங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ போன தடவை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லையும் ஒரு நல்லா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லாம ஒரு பியூட்டிஃபுல்லா அவர் பின்னாடி வந்து அப்படியே அந்த டாப் ஃபோர்ல வந்துட்டு கன்டென்ஷன்லயே இருந்துட்டு அழகா வந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா வந்து they had a bad day in the final. They cannot be judged on that. Any team that makes it the playoffs to the IPL have to put a hand up and say well done. So well done on Sunrisers. இப்போ ரிட்டன்ஷனுக்கு வருது. இவங்க தான் ஃபைட் பண்ணிட்டே இருந்தாங்க பிகாஸ் ஆஃப் த ஃபாரின் கோர் வாட் தே வாட். அவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு போது தேர் கோட் டு ரியலி ரிலீஸ் இட். அவங்களோட டென்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். கேப்டன் கமிங்ஸ் 18 கோடி, அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் 14 கோடி, ஹென்ரி கிளாசன் 11 கோடி, அபிஷேக் சர்மா 18 crores. இப்ப ஒரே செக் அவங்களுக்கு நிதிஷ் ரெட்டி would have been really a பாயசம் for that to retain for 4 crores. But it all depends upon whether he is going to be still remaining uncapped at the end of Bangladesh series. That is going to be the question. அந்த உங்களுக்கு இதுவும் வந்துருச்சுன்னா இவங்களோட கோர் செட் ஆயிடும். ஸோ இதுல வந்து எதுவுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அடுத்த 14 கோடிக்கு ஒரு ராகுல் திரிபாட்டியோ இல்ல ஒரு புவனேஸ்வர் குமாரோ எடுக்கலாமான்னு. I don't think that both these guys, even though they are very good, will swell up to 14 crores. இவங்க வந்து they should go with this. ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 61 crores அவங்களுக்கு 4 பேரு. வேறு நிதிஷ் ரெட்டி இஸ் கோயிங் டு பி த கொஸ்டின் மார்க். தேர் கோயிங் டு கோ வித் 2 RTMs. இப்ப எப்படி ஆர்டிஎம்ஸ் யூஸ் பண்ண போறாங்க, அதை தவிர வெளியில அவங்களுக்கு வந்துட்டு கேம் டிஃபைனிங் பிளேயர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு. தே வில் பி வெரி ஹாப்பி டு ரீடைன் தீஸ் 4 players. அதுக்கப்புறம் தே காட் 59 crores. That is enough money to really go there and set a very good teamன்றதுனால they are very very good placed team right now with these retentions நான் நினைக்கிறேன். இல்ல வேற யாராவது ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த நாளை தவிர வேற யாராவது இந்த நாளுக்குள்ள வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இந்த நாலு தான் பீடாக், அதுதான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்ரம் போன தடவை வெளியில அது மாதிரி ஒரு மாதிரி இதா இருந்தது. ஆசரங்கா நாட் ஈவன் க்ளோஸ். ஸோ இது தவிர எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. மயங்க் அகர்வால்லாம் அவனை கொடுத்து எடுத்த ஒரு ஐ டென்ட் திங்க் இஸ் கன்சிஸ்டண்டா இல்லை டு கெட் டு தட் இது. ஸோ ஐ டோன்ட் திங்க் நீங்க சொன்னதான் பீடாக். மார்க்கோ யான்சன் நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் அந்த அளவுக்கு ஐ ஆல்சோ டோன்ட் திங்க். நீங்க சொல்ற மாதிரி ஸ்லாப் 7 5 6ன்னு போயிருந்தா மேபி திங்க் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதர்வைஸ் நானும் ஒன்றும் இதுல சொல்றதுக்கு இல்லை. அதே 4 பேர் தான். ஸ்லாப் முன்ன பின்ன மாறுதா அக்கார்டிங் டு த பிளேயர் அண்ட் தேர் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் வாட் எவர் தே நெகோசியேட் ஃபைனலிங்கிறத தவிர புவனேஸ்வர் குமார் அதுதான் அந்த 8 6 இருந்தா மேபி தே கூட கன்சிடர். இன்னமும் நிறைய பேர் சொல்றாங்க புவனேஸ்வர் குமார் ரீட்டைன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஐ டோன்ட் திங்க். நடராஜன் அவரு என்ன நினைக்கிறீங்க பீடா? இந்த 14 கோடி அப்படின்றது நட்ராஜனுக்கு ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு பக்கம் இஸ் வெரி ஹைலி டேலண்டட், ரெண்டாவது பக்கம் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஹேப்பனிங் இன்ஜுரிஸ். அது ஸோ இப்போ இந்த மாதிரி செக் பிசிசிஐ வைக்காம நீங்க சொல்ல மாதிரி டேப்பரிங் ஸ்லாப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மூணாவது 11 அதுக்கப்புறம் 8 6ன்னா ஸ்ட்ரைட்டா எடுத்துருவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனாலதான் ஆர்சிபி இது போதே என்ன சொன்ன, ரஜத் பட்டிதார் 11 கோடின்னா 11 கோடி எல்லாம் போக மாட்டார் அப்படி சொல்லல, போகாம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம் அப்படிங்கும் போது இப்ப இவங்க 18க்கு அப்புறம் 14 crores. நட்ராஜன் 14 crores போவாரா? ஐ டவுட் இட். புவனேஸ்வர் குமார் 14 crores போவாரா? ஐ டவுட் இட். திரிபாட்டி 14 crores போவாரா? சான்ஸே கிடையாது. இல்ல இல்ல, எதுவுமே இல்ல. ம். சோ அந்த மாதிரி யோசிக்கும் போது உங்களுக்கு, you would rather, if you really want to buy back a player, what are all the players we have said, we are definitely going to get it in our team. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மார்க்கோ என்சன் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு 14 கோடியில போறதுக்கு சான்ஸே கிடையாது. ஐ வுட் ராதர் பி
thinking my mind and Fazalak Faruqi. இல்ல ஒரு Brilliant பெரிய about வெள்ளக்கார அனலிஸ்ட் ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு மார்க்கோ ஆன்சன் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு. நான் பேர் சொல்ல விரும்பல. அது மார்க்கோ ஆன்சன் போட்டு சர்ச் பண்ணாலே வரும் ட்விட்டர்ல. அதனால நான் கேட்டேன் உங்ககிட்ட. வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. பாருங்க, கம்மின்ஸே 8 கிளாஸ் 100 ஃபாரின் ஸ்லாட் ஆல்ரெடி ஆக்குபைடு. இப்ப இந்த அந்த 4 ரிட்டன்ஷன்லயே 3 ஃபாரின் ஸ்லாட் பிளேயிங்ல ஒண்ணு இருக்குங்கும் போது இன்னொரு இப்ப நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். Do you really think Marco Jansen can you give a guarantee is going to feature in all 14 games at least in the league? Yes or no? இல்ல 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 நோ வேஸ். பட் ஒரு ஒரு ஃபாரின் அனலிஸ்ட் இந்த மாதிரி போட்டிருந்தாரு, அவ்வளவுதான். தட்ஸ் வை ஐ brought up the topic. அது அவரோட ஒப்பீனியனா இருக்கலாம், பட் ஐ டோன்ட் திங்க் சோ. தே ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். தே வில் ட்ரை அண்ட் பை பேக் ஃபசலக் ஃபரூக்கி. பயங்கரமா போடுறாரு ஃபசலக் ஃபரூக்கி. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, நட்ராஜன் அண்ட் ஃபசலக் ஃபரூக்கி கெட்டிங் இன் த சேம் அட்டாக் அப்படிங்கும் போது இன்னும் நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் எனக்கு இருக்கு. 2 ஆர்டிஎம் இருக்கு. ஃபசலக் ஃபரூக்கி எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம வேல்யூ ஆடட் பையே. ஆனா அந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து வராருன்றதுனால அவ்வளோ பணத்துக்கு போவாரா தெரியாது. ஒரு 3.5 கோடிக்கு நீங்க அள்ளிடலாம் அப்படிங்கும்போது you would rather want to have that and then get your spin core strength. So always a problem for them. போன வருஷம் ஏன் அவங்க கஷ்டப்பட்டாங்க நிறையன்னா, அவங்களுக்கும் ஸ்பின்னர் இல்லங்கும் போது they should also want to buy back a spinner, be it Bishnoi, be it Chahal, be it Ashwin. அந்த மாதிரி எடுத்துன்னு வரணும்னு பார்ப்பாங்களே ஒழிய இந்த 14 கோடி எல்லாம் வந்துட்டு இந்த ஃபோர்த் ஸ்லாட்டை போடவே மாட்டாங்க. They will happily go with 61 crores with 59 crores in the bank. They will also be a strong team if they do their auctions well. ஓகே. இப்ப ஆனா உங்களுக்கு மண்ணலி போடுறதும் போடாததும் இந்த நிதிஷ்குமார் ரெட்டி கேப் கிடைக்கிறது தான் இருக்கு இந்த டீமை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் ஒரு கேப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 14 கோடிக்கு ஒர்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இதுதான் இப்போ 14 கோடி சான்ஸே கிடையாது, போவே இப்போ மாட்டாங்க. ஆப்ஷனுக்கு வந்துருவாரு. ஓகே. இவ்வளவுதான் அப்போ உங்களுக்கு. அந்த அன்கேப்டு ஆப்ஷன் வந்து சம்படி லைக் ஒரு ஜதாவத் சுப்பிரமணியமோ இல்ல வேற யாருக்கோ கொடுப்பாங்களா? அப்துல் சமாத்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் வந்து த பிக் ஸ்டார் ஃபார் இந்தியா. அது இது நானும் கேட்டேன். பெட்ரோல் வந்து அப்போ 50 ரூபாயோ 55 ரூபாயோ இந்தியாவில். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நானும் கேட்டேன். அப்போ முரளி விஜயெல்லாம் சிஎஸ்கே ஓப்பனராக ஆடிட்டு இருந்தாரு. ஆனால் பாவம் அன்பார்ச்சுனேட்லி நத்திங் டு இது. பட் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஐ டோன்ட் திங்க் ஒரு தடவை ரீட்டைன் கூட பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி ஹி குட் நாட் லிவ் அப் டு த பொட்டன்ஷியல். ஸோ அதனால ஜாதவ் சுப்ரமணியம் அவரு நீங்க ஹையா ரேட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ தே வில் ரீடைன் ஹிம் ஆர் என்ன நினைக்கிறீங்க? 4 கோடி போக மாட்டார் சார், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அப்துல் சமாது 4 கோடி போறது கஷ்டம். எப்ப 4 கோடி போவாங்க தெரியுமா? ஒரு சில டீம் வந்து எப்படி வந்து பர்சா யூஸ் பண்றதுன்னே தெரியாம எல்லாத்துக்கும் பிட்டு போட்டுட்டு 13 போறேன் நான் ஒதுங்கிறேன் அப்படியே உட்காந்து. இந்த சேலம் ஸ்பாட்டன்ஸ் பாருங்க, அந்த இதுலயே டிஎன்பிஎல்ல அந்த ஆக்ஷனரை கேட்டாரு, யோ போடிங்க ஏதாவது பிட்டு, 3 மணி ஆச்சியா அப்படியே வச்சிருக்கீங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போறவங்க 10 லட்சம் 8 லட்சம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஆயி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஐம் நாட் டிஸ்ரெஸ்பெக்டிங் சமாத். ஐ டோன்ட் சீ ஹிம் கோயிங் ஃபார் பிக் மணி லைக் 7 or 8 crores. அந்த மாதிரி போய் சரி நமக்கு இவ்வளவு காசு இருக்கு ஒரு பவர் ஹிட்டர் எடுக்கலாம் அப்படின்னு ஹையா போனாலே ஒழிய அதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். You never know, I might be proven wrong. அதனால இவங்க ஜத்வேத் சுப்ரமணியனும் சரி is not even featured in one game, even though it's a very good talent which I rate him. But 4 கோடி கொடுத்தீங்களா? I would rather want to put him in the auction. I got an RTM if he swells up to that level where I don't have main big spinners in my team like Ashwin or Chahal or Bishnoi or someone else. அதுக்கப்புறம் எடுக்க பார்ப்பேன் ஒழிய பர்ஸ் வந்து இதுக்கு மேல நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். What do you think about it? Or you feel இல்ல ஒரு அன்கேப்டு பிளேயர் ரீட்டைன் பண்ணிடலாம் நிதிஷ் ரெட்டி ஆடிட்டா கூட, நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அது தேவையில்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். இந்த பேசி யார் உம்ரான் மாலிக்? அதான் சொல்றேனே, இப்ப உம்ரான் மாலிக் பேசியான்ட்டீங்க, நிறைய மேட்சே ஆடல. அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா ஆஃப் லேட் அவரோட பர்ஃபார்மன்சஸ் எல்லாம் செக் பண்ணீங்கன்னா இட் won't be in the highlight of many franchises. Even though if want to buy them, they would have budgeted him at the 3 crores 4 crores bracket. அதுக்கு மேல போட மாட்டாங்க போது அவரையும் நீங்க பை பேக்ல எடுத்துடலான்றதுனால அவனை நீங்க ரீட்டைன் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. So I think they'll be very clear in retaining these four, and the another retention will be Nitish Reddy if he doesn't win a national cap against Bangladesh. பாப்பா அவர் கேப் கிடைச்சா இங்க மண்ணு விழுகுது, அங்க கேப் கிடைக்கலன்னா இங்கே கேப் கிடைக்குது. ஸோ என்னன்னு பார்க்கலாம் பீடா. ஸோ அப்படியே கேகேஆர் போலாமா? கேகேஆர் ஸ்குவாட படிச்சிடுறேன். ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன், ரிங்கு சிங், ராமனுல்லா குர்பாஸ், நிதிஷ் ராணா, ஷெஃபேன் ருதர்ஃபோர்ட், பில் சால்ட், கேஎஸ் பரத், மனிஷ் பாண்டே, அங்கிரிஷ் ரகுவன்ஷி, அனுகுல் ராய், ரமதீப் சிங், ரசல், வெங்கடேஷ் ஐயர், சுயாஷ் சர்மா, அல்லா கசன்ஃபார், நீங்க ஐயா ரேட் பண்ற அந்த கசன்ஃபார், அப்புறம் துஷ்மந்த் சமீரா,
ஷாகிப் ஹுசேன், ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, மிச்சல் ஸ்டார்க், சேத்தன் சர்மா. இதுல நரேனும் ரசலும் கேகேஆருக்குனே நேர்ந்து விட்டவங்க. இவங்களை ரீட்டைன் பண்ணுவாங்களா, என்ன நினைக்கிறீங்க? 60 வயசுல தான் அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கேகேஆர், அதனால அதை பத்தி நீங்க கேட்கவே கூடாது. இப்ப இந்த ஹர்ஷித் ராணா வந்து அன்பார்ச்சுனேட்டா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரிட்டன்ஷன் அன்கேப்டா இருக்கும். கண்டிப்பா அவர் வந்து இந்த பங்களாதேஷ் இதுல வந்து ஒரு ஆடிடுவார்ன்றதுனால அது உங்களுக்கு இருக்காது. இப்ப இவங்க எப்படி போவாங்கன்னா, ஸ்ரேயா சேயர் அட் 18 crores, ரிங்கு சிங் அட் 14 crores, வருண் சக்கரவர்த்தி அட் 11 crores, நரேன் அட் 18 crores, ஆண்ட்ரி ரசல் அட் 14 crores. An uncapped option will be Raghuvanshi for 4 crores. அவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் should have been ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணா கண்டிப்பா ஆடிடுவாரு. நீங்க ஸ்ரேயாஸ் ஐயர், ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் 3. வருண் சக்கரவர்த்தி. ஓகே, அடுத்தது ஓகே, வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி நரேன் அண்ட் ரசல். ஏன்னா ஓகே. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் உங்களுக்கு கேட்கறேன், கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி 10 கோடி ஷூரா போயிடுவாரு. The amount of performance what he is putting in, that is going to be a big debate. ரிங்கு சிங்கும் the kind of impact what he has created, அவரும் நிறைய போவாரு, ஒரு இழுபறி சண்டை வந்துடும். ஸ்ரேயஸ் ஐயர் உங்களோட கேப்டன், அவரை நீங்க ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். and he has been a role model doing so well with the captain. நரேன் போட நரேனி ரசலியா அவங்க விடவே மாட்டாங்க. அதனால நரேன் ரசல் 18. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா, ஏன் அதை நான் சொல்றேன், ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ்ல இருக்காங்க, ஓகே, லாஸ் ஏஞ்சலிஸ் நைட் ரைடர்ஸ்ல இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அபுதாபி நைட் ரைடர்ஸ்ல இருக்காங்க, கல்கட்டா நைட் ரைடர்ஸ்ல இருக்காங்க. அதனால இவங்க இந்த 5 ரிட்டன்ஷன் இருக்கும். இந்த ரகுவன்ஷி நான் நினைக்கிறேன், கெஸ் பண்றேன், பிகாஸ் ஐ see a massive talent in him, so they would want to retain it. சரி, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ், ரிங்கு சிங், ரகுவன்ஷி, நரேன் கேன் பேட், ரசல் கேன் பேட், ஒரு 5 பேட்ஸ்மேன் கவர் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதுல நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருண், நரேன், அதுக்கப்புறம் வந்து ரசல் கேன் ஆல்சோ பால் 2 overs, 10 ஓவர் கவர் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஒரு ஒரு 40 ஓவர் மேட்ச்ல ஒரு 20 ஓவர் நீங்க கவர் பண்ணிட்டீங்க, இன்னும் 20 ஓவர் தான் எடுக்கணும். ஸோ இவங்க இந்த இதை எடுத்துன்னு போனாங்களா, they would lose 79 crores. They might not have an RTM. That is absolutely fine. They've set their core. இங்கேருந்து உங்களுக்கு மீதி 41 கோடி வச்சுட்டு டெஃபினட்டா ஒரு கேம் டிஃபைனிங் 5 பிளேயரை ஒரு 27 கோடிக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா 5 crores ஆன் ஆவரேஜ், உங்களுக்கு பிளேயிங் 11 செட் ஆயிடும். அதுக்கப்புறம் அழகா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எடுத்துலான்றதுனால ஐ திங்க் தட் தேர் கோயிங் டு கோ வித் திஸ். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா, இல்ல யாரையாவது விடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்றீங்களா? நான் ஒத்துக்கிறேன் பை அண்ட் லார்ஜ். பட் வருண் சக்கரவர்த்தி ஐம் நாட் ஷுர். அது மட்டும் எனக்கு யோசனையா இருக்கு பீடா. பட் நீங்க சொல்ற மாதிரி 10-11 போயிடும் ஆக்ஷன்ல. பட் எனக்கு தெரியல. இங்க எனக்கு என்ன ஒரு இருந்துன்னா, ஐ வில் நாட் ரீடைன் ஹிம். பட் அங்க வந்து கமின்ஸை ரீடைன் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் நம்ம சொல்றோம். இங்க வந்து ஸ்டார்க்கை வந்து நம்ம கன்சிடர் கூட பண்ண மாட்டேங்கிறோமே, ஹவு அன்ஃபேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பெர்ஃபார்ம் பண்ணல, பெர்ஃபார்மன்ஸ் இஸ் எவ்ரி திங் இன் ஐபிஎல். பட் ரெண்டு பேருமே வந்து ஐ திங்க் ஒரே சிமிலர் ஸ்டேச்சர் இருக்கிற பிளேயர்ஸ், போத் ஆர் ஹைலி டேலண்டட். பட் இவர் வந்து இங்க கன்சிடர் கூட பண்ணல, நீங்களும் சரி நானும் கன்சிடர் பண்ண போறது இல்ல. பட் ஏன் இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்னு வந்து என் மனசு யோசிக்குது. இன்னும் ரெண்டு பேருக்கு கொஞ்சம் அது ஹார்ஷா இருக்கும், வெங்கடேஷ் ஐயரும் நிதிஷ் ராணாவும். நிதிஷ் ராணாவும் வந்து ரொம்ப ஒரு லாயல் அண்ட் ஃபெய்த்ஃபுல் பிளேயர் ஃபார் கேகேஆரா இருந்திருக்காரு. ரொம்ப நல்லா ஆடி ஒரு லீடர்ஷிப் குரூப்ல இருந்திருக்காரு. ஸோ அவரை விடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி வருண் சக்கரவர்த்தி ஸ்பாட்ல ஒன் ஆஃப் தீஸ் குட் ஸ்னீக் த்ரூவா அப்படின்னு யோசனையா இருக்கு. மேபி வெங்கடேஷ் ஐயர் ஆர் நிதிஷ் ராணா, அது நீங்க தான் சொல்லணும் எப்படின்னு. அன்கேப்டில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அஜித்துக்கு மண்ணு விழுந்துருச்சுன்னா அவங்க ரகுவன்ஷி ரீட்டைன் பண்ணலாம் தாராளமா. ஈவன் சுயாஷ் சர்மா கூட இருக்காரு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் டைம் சுயாஷ் சர்மா அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல. பட் அங்கிரீஷ் ரகுவன்சியை வச்சு அவங்க ஒரு சுப்மன் கில்ல கண்டிப்பா தே கேன் கிரியேட். அப்படிங்கிறப்ப ஐ திங்க் தில் கோ ஃபார் தட் ஆப்ஷன். இவங்க ரெண்டு பேர் தே கேன் ஸ்னீக் இன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, வெங்கடேஷ் ஐயர் அண்ட் நிதிஷ் ராணா? வெங்கடேஷ் ஐயர் நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா 10 கோடி 11 கோடி போவாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிதிஷ் ராணா will not swell as much amount what we are talking about. They can buy back in the auction. அவரு ஒரு 5 கோடி 6 கோடி போவாரு, அதுக்கு போக மாட்டாரு. பட் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பர்ஸ் அளவுக்கு வருமா எனக்கு தெரிஞ்சு ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே நோ. பட் வெங்கடேஷ் ஐயர் is going to be difficult for them to get back. That is a compromise they have to make, whether it's going to be Varun CV or வெங்கடேஷ் ஐயர். கேகேஆர் வந்து அந்த மாதிரி ஒரு பிளாட் ட்ராக்ஸ்ல ஏன் வந்து போலிங் யூனிட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா பிகாஸ் ஆஃப் நரேன் வருண் சக்கரவர்த்தி. வெங்கடேஷ் டெல்லிங் இம்பாக்ட் த பேட், அதை நான் இல்லைன்னு சொல்ல.
You can also get a batsman closer to his stature. But வருண் சக்கரவர்த்தியோ நரேனியோ விட்டீங்கன்னா அந்த டெட்லி காம்பினேஷன் திரும்பி கிடைக்காதுன்றதுனால நான் இதை சொல்லனே ஒழிய வெங்கடேஷ் ஐயர் won't be easy to pick, அதுல சந்தேகமே கிடையாது. மிச்சல் ஸ்டார்க்கை பத்தி கேட்டீங்க. I'm not even talking about the previous performances or whatever it is in IPL. கம்மிங்ஸ் ஏன் எக்ஸசிம் அவுட்னா நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சேம் ஸ்டேச்சர், அவர் கேப்டனா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ண முடியும்ன்றத டிஃபரன்ஸை காமிச்சிட்டாரு. ஓகே, இந்த சன்ரைசர்ஸ் கடைசி பிளேஸ் வந்த சன்ரைசர்ஸ் took them to number 2 அப்படிங்கும் போது நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க. இப்ப ஸ்டார்க் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ரசலையோ சுனில் நரேனையோ விட முடியாது, ஸ்ரேயா ஐயரை விட முடியாது, ரிங்கு சிங்க விட முடியாது. அதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் வெங்கடேஷ் ஐயர் ஆர் வருண் சக்கரவர்த்தினா லீனிங் டுவர்ட்ஸ் வருண் சக்கரவர்த்தின் போது அன்பார்ச்சுனேட்டா ஸ்டார்க்கு இந்த இடமே இல்லாம போயிடும். சுயாஷ் சர்மா பத்தி கேட்டீங்க. இப்போ உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் பிளேயிங் 11 செட்டன்டிங்கும் போது யூ டோன்ட் நோ whether சுயாஷ் சர்மா is going to be in the playing 11 unless otherwise a deadly spinning tracking போது I don't want to consider someone who is not a certainty for the playing 11 to be retained and wasted-ன்றதுனால அவரான வரத்துக்கான சான்ஸே கிடையாதுங்கும் போது I think this is the best clarity they have. நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். வெங்கடேஷ் ஐயர் எக்ஸ்பென்சிவா போவாரு. they might not get him back because of the money what they have already spent on the retentions. நிறைய பிளேயர் ஒரு 10-12 போக முடியாது because they'll be coming up with இப்ப ரகுவன்ஷியை ரிட்டைன் பண்ணலன்னா கூட அவங்களுக்கு 45 கோடி தான் இருக்கும். 45 கோடி இருக்கும், ஒரு ஆர்டிஎம் இருக்கும். அதுல வெங்கடேஷ் ஐயர் வச்சு எடுக்கலாம்னு பார்க்கலாமே ஒழிய it is not going to be easy for them to buy back வெங்கடேஷ் ஐயர், but they might buy back நிதிஷ் ராணா. ஓகே, இன்னொரு பிளேயர், முக்கியமான பிளேயர் ஃபில் சால்ட். ஜேசன் ராய்க்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு, வச்சு வெளுன்னு வெளுத்தாரு எல்லா பொசிஷனையும். பட் அது பட்லர் அளவுக்கு இல்லாட்டியும் வெரி வெரி க்ளோஸ் டு இது ஒரு விக்கெட் கீப்பர், டாப் ஆர்டர், வெரி எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ சால்ட்டை விடுறதுக்கும் அவங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் இவென்ச்சுவலி அவங்க சால்ட்டை விட்டுருவாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். அதுவும் ஒரு டிஃபிகல்ட் கால் தானே போயிடும். குர்பாஸ் சால்ட் 2 பேரை வச்சிருக்காங்க, 2 பேரையும் விட்டுறாங்க. அதான் என்ன பண்ணுவாங்க, இந்த காம்பன்சேஷன் எடுத்துருவாங்க. ரகுவன்ஷி ரீட்டைன் பண்ணவனா ஒரு ஆர்டிஎம் நான் வச்சுக்கிறேன், அந்த ஆர்டிஎம் either on வெங்கடேஷ் ஐயர் ஆர் சால்ட் ஆர் நிதிஷ் ராணா which is going to be a viable auction buy for me based on the competition of price that is going on in the auction சொல்லிட்டு. ஏன்னா ரகுவன்ஷியை எடுத்துட்டீங்கன்னா எல்லா ஆர்டிஎம் போயிடும் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்க, இப்போ ஓகே ஹர்ஷித் ராணா இல்ல அப்படின்னா ரகுவன்ஷியை ரீட்டைன் பண்ணாம 75 crores மட்டும் கொடுத்துட்டு அந்த 4 crores பர்ஸும் இருக்கும். இந்த ஒரு ஆர்டிஎம் வச்சு இந்த கோர் பிளேயர், டேஞ்சரஸ் பிளேயரை பைபேக் பண்ண பார்ப்பாங்க. தட் will be definitely on the priority. Number 1 is going to be வெங்கடேஷ் ஐயர், number 2 is going to be salt, number 3 is going to be என்ன சொல்றது, யார விடுறேன், நிதிஷ் ராணா. நிதிஷ் ராணா இந்த மாதிரி இப்போ போவாங்களே ஒழிய உங்களுக்கு அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க, வேண்டாண்டா ஒரு ஆர்டிஎம் வைக்கிறேன்னு. பட் ஐம் 100% ஷூர் இது ராக்கெட் சயின்ஸே கிடையாது. திஸ் இஸ் கோயிங் டு பி தி ரிட்டென்ஷன்ஸ். இங்கேருந்து தே கேன் ஆல்சோ ஃபார்ம் a very good core of a team. ஆமா, ஆனால் எப்படி சிஎஸ்கேவோட வானத்தை போல குடும்பத்துல சில பேர் பிரிய போறாங்களோ, அதே மாதிரி இந்த கேகேஆர் வானத்தை போல குடும்பத்துல இருந்தும் நிறைய பேர் பிரிய போறாங்க. நம்ம என்னதான் எப்படி கணக்கு போட்டாலும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது பீடா. சோ இதோட இந்த 2 டீமையுமே முடிச்சிட்டோம். உங்க ஃபைனல் தாட்ஸோட we can close. அதுதான் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆப்ஷன் ரிட்டென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் how are you going to get and target players whom you want to set the first core playing 11. இதுல ரொம்ப பிளான் பண்ணி எந்த டீம் வருதோ they are going to be on top to make it to the playoffs, provided they do their strategies right and using the player resources that follows up when the tournament starts. In போது 50% of the tournament is won on retentions and player options. In போது it will be really interesting to see how teams are maximizing their resources by doing it. இப்போ ஒரு சில டீமுக்கெல்லாம் வரப்போறோம், ஒரு சில டீம் ரிட்டென்ஷனே வேண்டாம்னுலாம் சொல்ல போறோம். how to start from it based on the composition what they have. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீம்ஸ் இருக்கு அனலைஸ் பண்றதுக்கு. We will come back and entertain you every single day if possible until the real retentions has been submitted. அப்படியே அதையும் அலசுவோம் until we come back for yet another episode with your very own Octopus. Thanks a lot and bye bye.